வணிக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விற்பனையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து எமது செய்தியாளர் குமார் நிகழ்த்திய கலந்துரையாடலை கேட்கலாம். போரின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாதங்களாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக அதிக அளவில் வணிகர்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் அதிக அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. பல உணவகங்கள் விறகு அடுப்பு மூலம் செயல்பட்டு வருகிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டினால் பல உணவகங்களில் உணவு வகைகள் விலை உயர்ந்துள்ளது. உணவு வகைகள் விலை உயர்ந்துள்ளதால் வாடிக்கையாளர்கள் வருகை குறைந்து உள்ளதாக உணவு நடத்துபவர்கள் கூறியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டான சூழ்நிலையில் உணவகங்கள் எவ்வாறு செயல்பட்டு வருகின்றன, உணவகங்கள் நடத்தி வரும் நபருடன் கேட்போம். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இப்ப தொடர்ந்து நடந்துருக்குது. பல இடங்கள்ல விறகு அடுப்பு, பல இடங்கள்ல கடை மூடப்பட்டது. இந்த சூழ்நிலை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சிலிண்டர் தட்டுப்பாட்டுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க சமாளிக்கிறீங்க? பொதுமக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வரும்போது ஓகே சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் இருந்தோம் கடையை. அப்புறம் வாரத்துல ஒரு நாள், 2 வாரத்துல ஒரு 3 நாள் அப்படி கடையை லீவ் தான் பண்ணோம். சரி வேற வழி இல்லாம விறகு அடுப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி போனா விறகோட ரேட்டும் இப்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வெயில் இங்க நின்று எதுவும் போடவும் முடியல. தோசையும் ஒழுங்கா வராது, இட்லியும் ஒழுங்கா வராது. விறகு அடுப்புல எப்படி வருதுன்னா இட்லியும் உங்களுக்கு மஞ்சளா தான் வரும், தோசையும் உங்களுக்கு கருகி போன மாதிரி தான் வரும். இதனாலேயே நம்மளுக்கு வாடிக்கையாளர்களும் கம்மியாயிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு பட்டர் ஷீட்ல இருந்து எல்லாமே பேப்பர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ரேட்டு. சரி அது மூலியமா நாங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இட்லியோட ரேட்ல ஒரு 2 ரூபா 3 ரூபா ஏத்துனா கூட ஜனங்க ஏத்துக்கிறது. கவசி ரேட் அதிகப்படுத்துறதுனால கஸ்டமர்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது இல்லாமல் சிலிண்டர் ரொம்ப அதிகமாக இருக்க ரேட்டு ஏறின்னு தான் இருக்க வேண்டி இறங்குறதும் இல்லை. 3000 சில்ட்ரன் இருக்குது இப்போது பெரிய சிலிண்டரு. ஆனால் கடை சிலிண்டர் இப்போது எங்களுக்கு 5000 6000 தான் வந்துட்டு இருக்கு. அதனால் இப்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.